எல்னினோங்கிறது இயற்கையாக பன்னெடுங்காலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது புதிதாக ஏற்படக்கூடியது அல்ல. இது ஒரு 300 ஆண்டுகளாக தான் இந்த எல்னினோன்னு பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்கிறோம், லானினான்னு பேர் வைக்கிறோம். இது என்னன்னா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு காலநிலை மாற்றம். அந்த சூப்பர் எல்னினோ வந்தபோது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ மதராஸ் மாகாணம் ஆங்கிலேயர் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையில் 3ல் 1 சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இறந்துட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. கோடிக்கணக்கான ஒரு லட்சம் இருந்து மொத்தம் இந்த உலகம் முழுவதும் 6 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி பந்து இந்த அளவுக்கு சூடாகலை, இப்போ நல்லா சூடாயிட்டுது. காரணம் நாம் புதைப்படிவ எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம் கண்மூடித்தனமாக எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் யாராச்சும் சைக்கிளில் போகிறத பார்த்தீங்களா? இல்லை, வாகனத்தில் தான் போகிறோம். அதனால் அந்த வாகனத்தில் எரிக்கிறதுனால அது பூமி பந்தம் சூடாக்கி இப்போ கொதிநிலை நோக்கி போயிட்டுருக்குது. இந்த நிலைமையில் இந்த எல்னினோ வந்திருக்கிறது எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல இருக்குங்கிறாரு. நெல் இருக்குது பார்த்தீங்கன்னா, 100 நாள் 120 நாளில் வரக்கூடிய நெல் இருக்குது, அதே 165 நாளில் வரக்கூடிய நெல் இருக்குது. குறுகிய நெல்லை தான் பயிர் பண்ணணும். மாதிரி சிலதெல்லாம் அரசாங்கம் சொல்லணும். அரசாங்க தரப்புலேருந்து எந்த அறிவிப்பும் இன்னும் வரல. மத்திய அரசில் வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 90% வர்றது உறுதியாயிடுச்சு. இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்குல்லுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதெல்லாம் அதனுடைய உச்சம் பார்த்தீங்கன்னா பேரழிவு கொண்டு வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சு தான் செயல்பாடுகள். அதனால் முன்னுரிமை குடிநீர் தான். அதனால் இப்போ அங்கேயும் சிக்கல் தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் டிகே சிவகுமார் இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா அது என்ன காரணம்னா, அவர் பார்த்தீங்கன்னா மேகதாட்டுவில் அணை கட்டணும்னு ஒத்த கால் நிற்கிறாரு. எதுக்காகனா வரக்கூடிய தேர்தலில் அதை வாக்காக மாற்றணும். உள்ளாட்சி பற்றி இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எந்த கட்சிக்கு புரிதல் இல்லை. திருத்தங்களுக்கு பிறகு தேர்தலை நடத்தினால் மட்டுமே உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தினா அந்த உள்ளாட்சி உருப்படி இல்லாத ஆட்சியாக தான் இருக்கும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கள்ளி இயக்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நம்ம சமீப நாட்களாக பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, என்ன வழக்கம் போல கோடை காலம் இல்லை, இவ்வளவு கடுமையான வெயிலா இருக்கு அப்படின்னு. அதற்கு நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்னினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் ரோடுலாம் உருகிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வீடியோ காட்சி மூலமா அதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப இங்க சென்னையை பொறுத்தவரை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. எல்னினோ பாதிப்புனால இங்க விவசாயம் பாதிக்கப்படும். அடுத்தது வறட்சி ஏற்படும். அதுல குறிப்பா என்னன்னா, பெருங்கடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இது மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அதிகரிச்சிருக்கு. அதனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்து எல்னினோ எந்த கட்டத்தை நோக்கி போகும்? எல்னினோ பத்தின ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லுங்க. எல்னினோங்கிறது இயற்கையாக பன்னெடுங்காலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது புதிதாக ஏற்படக்கூடியது அல்ல. இது ஒரு 300 ஆண்டுகளாக தான் இந்த எல்னினோன்னு பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்கிறோம், லானினான்னு பேர் வைக்கிறோம். இது என்னன்னா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு காலநிலை மாற்றம். இது 2 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே ஏற்படும். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், இயற்கையினுடைய நிகழ்வு. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த மாதிரியான எல்னினோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ புதிதாக ஏற்படலை அப்படின்னு சொல்றாங்க. 1870 அந்த காலகட்டத்தில் நடந்தது இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, எல்னினோங்கிறது எப்போ வேணாலும் வரும். அதாவது கடலில் அந்த பசிபிக் பெருங்கடலில் 26 டிகிரி இருக்கும் சராசரியாக, 26 டிகிரி சென்டிகிரேடு. அது 1 டிகிரி 2 டிகிரி கூடுதலாக வந்ததுன்னா அதுக்கு பேர் எல்னினோ. குறைவாக போச்சுன்னா அதுக்கு பேர் லானினா. அது குழந்தை இயேசுன்னு பேர் வச்சுருக்காங்க ஸ்பானிஷ் மொழியில் அந்த பெருநாட்டுக்காரர், ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்கள். அதாவது எல்னினோன்னா நம்ம சின்ன பையன், லானினான்னா சின்ன பொண்ணு. எல்னினோ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வியாபார காற்றுன்னு சொல்லுவாங்களே, ட்ரேடு விண்டு. அந்த காலத்தில் பாய்மரம் கட்டி தான் கப்பலை இயக்கிட்டு இருந்தாங்க, என்ஜின்லாம் கிடையாது. அந்த காற்று ட்ரேடு விண்டு மாறும், குறையும். அது குறைஞ்சதுன்னா பருவமழை குறையும். இந்தியா போன்ற நாடுகள்லாம் பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி
அந்த லானினாங்கும் போது மழை வந்து கூடுதலாக பொழியும். ஓ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் 5 வருஷம் இருந்தார் இல்லைங்க, 5 வருஷம் லானினா. ம் அதனால தான் பார்த்தீங்கன்னா பரவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி டெல்டாவுக்கு மேட்டூர் அணையிலேருந்து திறந்தாங்க அட்டவணைப்படி. ம் ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னாடி எலினோ வந்துருச்சு. ம் இந்த எலினோ சாதாரணப்பட்டதல்ல. நீங்கள் சொன்னீங்கல்ல 1876-77 ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு சூப்பர் எலினோ வந்தது. சூப்பர் எலினோன்னா வழக்கத்தை விட 2 டிகிரி சென்டிகிரேடு அந்த தண்ணியினுடைய வெப்பம் கூடுச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் எலினோ. அந்த சூப்பர் எலினோ வந்தபோது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ மதராஸ் மாகாணம் ஆங்கிலேயர் ஆட்சி. ம் அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையில் 3/1 சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இறந்துட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. கோடிக்கணக்கான ஒரு லட்சம் இருந்தது. மொத்தம் இந்த உலகம் முழுவதும் 6 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க. ம் அதில் மதராஸ் மாகாணத்தில் மக்கள் தொகையில் 3/1 இறந்துட்டாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா எலும்பும் தோலாக இருப்பாங்களாம். சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சட்டி எடுத்துக்கிட்டு முட்டி எடுத்துக்கிட்டு சோத்துக்கு தண்ணிக்கு அலைவாங்களா. அது கிடைக்காத அந்த தலைமேட்டில் அந்த முட்டியை வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு அங்கங்கே சேர்த்து சேர்த்து கிடப்பாங்களாம். ம் அது அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதை வந்து எங்கள் ஊர் பகுதியில் சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், முட்டி தூக்கி பஞ்சம்னு சொல்லுவாங்க. ஓ சிலர் தாது வருஷ பஞ்சம்பாங்க. தாது வருஷத்தில் வந்ததுனால தாது வருட பஞ்சம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்தது பார்த்தீங்கன்னா 2 டிகிரி சென்டிகிரேட். இப்போ வர்றது வந்து 3 டிகிரிங்கிறாங்க. 3 டிகிரி 3 டிகிரி வரும்னு சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி பந்து இந்த அளவுக்கு சூடாகலை, இப்போ நல்லா சூடாயிட்டுது. காரணம் நாம் வந்து புதைப்படிவ எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம் கண்மூடித்தனமாக எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் யாராச்சும் சைக்கிளில் போகிறத பார்த்தீங்களா? இல்லை, வாகனத்தில் தான் போகிறோம். அதனால் அந்த வாகனத்தில் எரிக்கிறதுனால அது வந்து பூமி பந்தை வந்து சூடாக்கிட்டுது. சூடாக்கி இப்போ கொதிநிலை நோக்கி போயிட்டுருக்குது. இந்த நிலைமையில் இந்த எலினோ வந்திருக்கிறது எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல இருக்குங்கிறாரு. எந்த ஒரு நாடு இதிலிருந்து தப்ப முடியாது, எந்த ஒரு தனி மனிதனும் தப்ப முடியாது. பூமி பந்தை புரட்டி போட போகுது. உலக பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போக போகுது. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் சொன்னீங்க நீங்கள், ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த 54 நாடுகளில் பல நாடுகளில் 2000, 3000, 5000 பேர் இறந்துட்டாங்க. வெப்ப அலைகளால் இறந்துட்டாங்க. நீங்கள் அங்கே எப்படின்னா இப்போது தார் ரோடு இருக்கல்லுங்க, நம்ம தார் ரோடு உருகாது. அதாவது அந்த எண்ணெய் சுத்திகரிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலிய குருடாயில் இருக்கல்ல, அது சுத்திகரிப்பு பண்ணும்போது ஒரு 600க்கும் மேற்பட்ட பண்டங்கள் எடுக்கிறாங்க. அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அதுதான் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குது, அடுத்தது வந்து டீசல், கெரோசின், பாரஃபின், கடைசியாக பிட்டுமின்ங்கிறது தார். இப்போ மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தார் வந்து எளிதாக வந்து உருவக்கூடியதாக இருக்கும். அதான் அவங்க நாட்டில் போடுறாங்க. ஏன்னா அது குளிர் பிரதேசம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மைனஸில் போகும். இப்போ நம்ம தார் அங்கே பயன்படுத்தினாங்கன்னு வைங்க, குளிர்காலத்தில் பாலமாக வெடிச்சிடும் சாலை. அதனால் அவங்க வந்து பிட்டுமின் வந்து அந்த தின்னாக இருக்குது, நம்மளுக்கு திக்காக இருக்கும். அதனால் இப்போ நம்ம சாலை வந்து 40, 42, 44 டிகிரியெலாம் தாங்கும், அவங்க சாலை தாங்காது. அதனால் வழக்கத்துக்கு மாறாக, அதாவது வரலாற்றில் இவ்வளோ வெப்பம் வந்து ஐரோப்பா நாடு கண்டதே இல்லை, அந்த நாடுகளில் கண்டதே இல்லை. அதெல்லாம் குளிர் நாடுகள். சில நேரங்களில் மைனஸில் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த ஓடுபாதை இருக்குல்லங்க, விமான ஓடுபாதையில் அந்த பிட்டுமின்னில் போட்டிருக்காங்க, தாரில் போட்டிருக்காங்க. இப்போல்லாம் அந்த விமானம் போகும்போது சக்கரை பதிஞ்சுக்குது. அப்புறம் விமானம் டேக் ஆஃப், லேண்டிங் ரெண்டுலேயும் சிக்கல். விமான போக்குவரத்து நிறுத்திட்டாங்க. அடுத்தது இந்த தண்டவாளம் இருக்குல்லங்க, ரயில் தண்டவாளம், இந்த டக்குன்னு போகும்போதுங்க இப்போ தண்டவாளம் இப்படி இருக்கும். இப்போ நம்மளதெல்லாம் வந்து இவ்வளோ தூரமாக இருக்குது, ஏன்னா வெப்பம் இருக்கிறதுனால. அவங்களதெல்லாம் கிட்டையே இப்படியே இருக்கும். அவங்களாம் ஒரு 25, 27 டிகிரிக்காக வடிவமைப்பட்டது. இப்போ 40, 42 வரும்போது இந்த 2 தண்டவாளம் நீண்டு இப்படி முட்டிக்கும். முட்டின பின்னாடி வளையும், தண்டவாளம் வளையுது, ரயில் எப்படி ஓட்ட முடியும்? ஆக ரயில் போக்குவரத்து நிறுத்தம். அடுத்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்க முடியல. அவங்களுடைய வீடுகள்லாம் வந்து குளிருக்காக கட்டப்பட்ட வீடுகள், குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா மைனஸில் போகும்.
இப்போ நம்ம கண்ணாடி போட்டிருக்கிறோமல்ல, நம்ம கண்ணாடி ஒரு லேயர், அவங்க 3 லேயர் போட்டிருப்பாங்க வீடுகளில். ஜன்னல்லாம் குறைவாக இருக்குது. இப்போ வெப்பம் வர்றதுனால அந்த வீட்டில் குடியிருக்க முடியல. 2வது அங்கே ஏசியெல்லாம் அதிகமாக கிடையாது. இப்போ வந்து ஏசிக்கு அலையிறாங்க. திடீர்னு எல்லாரும் ஏசி வேணும்னு ஒரே நேரத்தில் எப்படி கொடுக்க முடியும்? அது தட்டுப்பாடு. மின்விசிறி கிடையாது பல வீடுகளில், மின்விசிறிக்கு அலையிறாங்க. அப்படி ஏசி கொண்டு வந்து பொருத்தி மின்விசிறி மாட்டினா கூட மின்சாரம் இல்லை. அது எப்படின்னா, அங்கெல்லாம் அணுமின் நிலையம். அணுமின் நிலையத்தில் வந்து அந்த கோபுரம் இருக்கல்லுங்க, அதை குளிர்விக்கணும். குளிர்விக்கிறதுக்கு தண்ணீர் வேணும். அது ஆற்றுலேருந்து தண்ணீர் எடுத்தாங்க. அன்றைக்கி வந்து தண்ணீராக இருந்தது. இப்போது இந்த எல்னினோ காரணமாக, இந்த வெப்பம் காரணமாக இப்போ தண்ணி வந்து வெந்நீராக மாறிடுச்சு. தண்ணீர் வந்து வெந்நீராக மாறிடுச்சு. வெந்நீரை வச்சு எப்படி குளிர் வைக்க முடியும்? குளிர் வைக்க முடியல. அதனால் மின் உற்பத்தி நிறுத்திட்டாங்க. வீட்டில் மின்சாரம் கிடையாது. எப்படி இருக்கிறது? நீங்கள் இந்த சூழ்நிலையில் அந்த விவசாயம் பாதிக்குமா பாதிக்காத அந்த நாடுகளில் உணவு உற்பத்தி ஐரோப்பிய நாடுகளில் போச்சு. அதே மாதிரி இப்போது அங்கே அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா கண்டங்களில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வெள்ளம் போகும். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ அரபு நாடுகளில் வெள்ளம் வந்து என்னாச்சு, கார்கள்லாம் சோப்பு டப்பா மாதிரி மிதந்துக்கிட்டு போய் கடலுக்கு போச்சல்ல, அதே மாதிரி அங்கே போகும். அங்கே வெள்ளத்தால் வந்து பெரிய சேதம். இங்கே இந்த பகுதியில் ஆஸ்திரேலியா, ஆசியா, இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, இப்படிப்பட்ட பாகிஸ்தான், இப்படிப்பட்ட சீனா, இப்படிப்பட்ட நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வறட்சினால் வாடி போகும். வறட்சினால் பாதிக்கும். இங்கேயும் உற்பத்தி போய் விவசாயம் பாதிக்கும். நீங்கள் நீர் இருந்தால் தானே பண்ண முடியும். நீங்கள் விசும்பின் துளிவீழி நல்லால் மாற்றாங்க, பசும்புல் தலை காண்பாருதுன்னு வள்ளுவர் பிரதி பண்ணுறாரு. வானத்துலேருந்து வான்மழை பொழியாவோன பச்சை புல்லை பார்க்க முடியாதுங்கிறார். தானம் தவமிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதனின். வானத்திலேருந்து வான்மழை பொழியாவோனா தானம் இருக்காது, தவம் இருக்காது. இல்லறம் துறவரம் ரெண்டுமே பொழிகின்ற மழை பொறுத்தே இருக்கும்னாரு. அடுத்து பதிவு பண்ணுறாரு பாருங்க இறை வழிபாட்டை பற்றி. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு. வானத்திலிருந்து வான்மழை பொழியாவானா ஆலயங்களில் ஆண்டவனுக்கு அடிக்கக்கூடிய ஆலயமணியின் வாசியம் நின்றுவிடும். இல்லறம் துறவரம் இறை வழிபாடு எல்லாமே பொழிகின்ற மழையைத்தான் பொறுத்து இருக்கும். அந்த மழை ஒரே மாதிரி பொழியாது, மாறி மாறி தான் பொழியும். அதனால தான் சொல்லும்போது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை, ஏட்டு சேட்டு மழை, நீரின்று அமையாது உலகு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஐரோப்பா நாடுகள்ல இந்த மாதிரியான எல்னினோ பாதிப்பு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வருங்காலத்துல இந்தியாவில் நடக்கும் அப்படின்றத நம்ம அந்த நாடுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இதெல்லாம் அந்த அரசு அவங்க கைவிட்டு போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு வீடுகளை மாற்ற முடியுமா? குளிருக்காக வடிவமைக்கப்பட்ட வீடுகளை நீங்கள் வெப்பத்துக்காக வடிவமைக்க முடியுமா? திடீர்னு மாற்ற முடியுமா? இப்போது மின்சாரம் கிடையாது, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மின் உற்பத்தி நின்றுச்சு, என்ன பண்ண முடியும்? தடுமாறி அப்புறம் மக்கள் மத்தியில பெரும் சலசலப்பு ஏற்படும், பெரிய குழப்பம் ஏற்படும். வேற வழி அவங்களுக்கு தான் தெரியுது. அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதாவது நம்ம கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா சொல்லலாம், கட்டுமாரி போயிடுச்சு. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் அப்புறம் சாணன்னு முளமென்ன, அந்த நிலைமையில தான் அந்த நாடுகளுடைய நிலைமையெல்லாம் இருக்குது. அதை விட மோசமான நிலைமை வந்து நீங்கள் அக்டோபர்லேருந்து வேகம் எடுக்குங்கிறாங்க. எல்னினோ வேகம் எடுத்துன்னா அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே வரல இருக்குங்கிறாங்க. அடுத்த வருஷம் 2027 இருக்கும், 27 இருக்கும். இது வந்து ஒரு சோதனையானது. இதனுடைய கோர தாண்ட வெப்பு எப்படி இருக்கும்? எப்போ இருக்கும்னா 2027 தான் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசா இருக்கட்டும், ஒன்றிய அரசா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். இட் இஸ் லிக்விட் கோல்டு. தண்ணி அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தணும். தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது. சொல்லுவாங்கள்ல தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான்னு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2வது வந்து நன்சை பயிர்லேருந்து புன்சை பயிருக்கு மாறணும். இப்போ 1 ஏக்கர் நெல்லுக்கு நாம் செலவு பண்ணுற தண்ணியை வச்சு 4 ஏக்கர் ராகி, கம்பு, சோளம், திணை, வரகு, சாமை, குதிரவாளி இப்படிப்பட்ட தானியங்கள் நாம் சாகுபடி செய்யலாம். இதில் 1 ஏக்கரில் சாகுபடி செய்யக்கூடிய தண்ணியை வச்சு 4 ஏக்கரில் பண்ணலாம். இந்த மாதிரி நஞ்சையிலேருந்து புஞ்சைக்கு மாறணும். இந்த மாதிரி சில அறிகுறிகளை எல்லாம் ஏற்று அதே மாதிரி குறுகிய கால பயிர் சாகுபடி பண்ணணும். இப்போ நெல் இருக்குது பார்த்தீங்கன்னா 100 நாள் 120 நாளில் வரக்கூடிய நெல் இருக்குது, அதே 165 நாளில் வரக்கூடிய நெல் இருக்குது. குறுகிய கால நெல்லை தான் பயிர் பண்ணணும். இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அரசாங்கம் சொல்லணும். அரசாங்க தரப்புலேருந்து எந்த அறிவிப்பும் இன்னும் வரல. மத்திய அரசில் வேளாண் துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 90% வர்றது உறுதியாயிடுச்சு. இந்திய வானிலை ஆய்வு மையம்
உலக வானிலை ஆய்வு மையம், ம். ஐரோப்பிய நாடுகளுடைய வானிலை ஆய்வு மையம், அமெரிக்க நாட்டினுடைய வானிலை ஆய்வு மையம் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க 90% மேலே வர்றது உறுதின்னு. இன்னொன்னு ஒன்றிய அரசு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன மாவட்டங்கள் வந்து இந்த எல்னினோக்கு பாதிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு கணிப்புல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுல நீலகிரி மாவட்டமும் வந்து நீலகிரி மாவட்டம் அதிகமாக பாதிக்குங்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீலகிரி மாவட்டம் வந்து அதிக அளவுல பாதிச்சது அப்படின்னா அந்த பவானி காவேரி ஆறுகளினுடைய நீர்வரத்து குறையும் அப்படின்னு ஆமாம், சொல்றாங்க. அதாவது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு வளம் சேர்க்கிறதே நீலகிரியில் பெய்யக்கூடிய மழை தான். கீழ்பவானி அணைன்னு ஒன்று இருக்குது. அந்த மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக பெரிய அணை வந்து கீழ்பவானி அணை தான். அதனுடைய கொள்ளளவு 32.8 டிஎம்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2,40,000 ஏக்கர் நாங்கள் பயிர் பண்ணுறோம். நீங்கள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவு, ரொம்ப குறைவு. கீழ்பவானி பாசனம் 2,07,000 ஏக்கர் தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா மழை பொழிவு நீலகிரிஸில் இல்லை. அவங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதாவது தென்மேற்கு பருவமழை குறைஞ்சி போனாலும் வடகிழக்கு பருவமழை கை கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கை கொடுத்துட்டா பரவாயில்ல. அது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படுத்துகிறாங்க. 2015 சென்னையில் வெள்ளம் வந்து சொல்லுங்க, கார்லாம் சோப்பு டப்பா மாதிரி மிதந்துட்டு போகல கடலுக்கு. அதை விட மோசமான வெள்ளம் வருங்கிறாங்க ஒரு சிலர். அப்படி அச்சுறுத்துறாங்க. ஆனால் இயற்கை வந்து நாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நம்ம கையில் கிடையாது. இயற்கையை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து அளப்பரிய சக்தியை கொண்டது. அதான் வள்ளுவர் தெளிவாக பதிவு பண்ணுறாரு. அவர் ஒரு தீர்க்க தரிசி. ஒவ்வொரு குறளும் தீர்க்க தரிசனம். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிபட்டு நின்றால் முடிவு அழிவு. நம்ம விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மளை அழிக்கும். நீங்கள் அணுகுண்டு இருக்குல்ல, அணுகுண்டு நம்மளை காக்குமா அழிக்குமா? அழிக்கும், நிச்சயமாக அழிச்சிடும். ஒரு காலகட்டத்தில் நம்மளை அழிச்சே தீரும். அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்ன இப்போ இந்துமா கடல் இருக்குல்ல, இந்துமா கடல் நிலப்பரப்பு. ஆஸ்திரேலியா இந்த புறம் தென்னாப்பிரிக்கா ஒரு பெரிய நிலப்பரப்பு, கோண்டுவான நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தென்மதுரை இருந்தது, கபாடபுரம் இருந்தது. பல்ல இல்லை, கடலுக்குள் இருக்குது. இதைத்தான் இளங்கோவடிகள் பதிவு பண்ணுறாரு. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள குமரி கண்டத்தை கொடிய கடல் கொண்டு விட்டதாக பதிவு பண்ணுறாரு. அப்போ இமயமலை வந்து கடலாக இருந்தது, இப்போ மலையாக நிற்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தே தீரும், காலத்தினுடைய கட்டாயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் எழுதும்போது பூம்புகார் இருந்தது. இப்போ பூம்புகார் எங்கே? அதில் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இருந்திருக்குது. அந்த காலத்திலேயே 24 மணி நேரம் பண்டங்கள் வந்து இறங்கியிருக்குது. பண்டங்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மோடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிலும் கங்கை வாரியும் காவிரி பயணம் ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும். அப்படிப்பட்ட பூம்புகாரன் துறைமுக நகர் இப்போ எங்கே? கடலில் மூழ்கிட்டுது. சிலப்பதிகாரம் எழுதும்போது இருக்குது, இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தனுஷ்கோடி இருந்தது. நான் தனுஷ்கோடி பார்த்துருக்குறேன், இப்போ இல்லை தனுஷ்கோடி. காமராஜர் காலத்தில் அது அழிஞ்சிருச்சு. அது அழிவுங்கிறது வந்தே தீரும். அதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மளை அழித்தே தீரும். இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்குல்லுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதெல்லாம் அதனுடைய உச்சம் பார்த்தீங்கன்னா பேரழிவு கொண்டு வந்து நிறுத்தும். அதான் இது நிலத்தடி நீரை உறிஞ்சு தான் வந்து அதனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா, ஒரு நாளுக்கு முன்பாக வந்து கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்து என்ன சொன்னார்னா, அவங்க மாநிலத்தினுடைய விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காரு, பாசனத்துக்குலாம் வந்து நீரை பயன்படுத்தக்கூடாது, குடிப்பதற்காக தான் அப்படின்னு. இப்போ ஒருவேளை எல்னினோ பாதிப்புக்காக சொல்லியிருக்காரா, இல்லை மேகதாட்டு அணை தொடர்பாக இது வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலையில இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு வந்து ஒரு பின்பத்துக்காக இதை வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறோம்? இல்லை அங்கே இக்கட்டான நிலை தான். அது வந்து நாம் வந்து ஒத்துத்தாகணும். கர்நாடகாவில் வந்து போதிய மழை இல்லை. இருந்தாலும் சிவகுமார் சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக பாசனத்துக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. ஆமாம், பாசனத்துக்கு இப்போ குடிநீருக்கு எங்கே போகிறது? நீங்கள் பாசனத்துக்கு பயன்படுத்தினா குடிநீர் முக்கியமா பாசனம் முக்கியமா? அதாவது தண்ணீரை பொறுத்தளவில் முன்னுரிமை வந்து குடிநீர், 2வது விவசாயம், 3வது நீர்மின் நிலையம், இப்படி பட்டியல் போட்டுகிட்டே போகிறாங்க. அதனால் முன்னுரிமை வந்து குடிநீர் தான். அதனால் வந்து இப்போ அங்கேயும் சிக்கல் தான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. இருந்தாலும் டி.கே. சிவகுமார் இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா அது என்ன காரணம்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேகதாட்டுவில் அணை கட்டணும்னு ஒத்த கால் நிற்கிறாரு. எதுக்காகனா வரக்கூடிய தேர்தலில்
அதை வாக்காக மாற்றணும், காங்கிரஸ் வெற்றி பெறணும், அவர் முதலமைச்சர் ஆகணும். அதுக்காக ஒரு அரசியல் நாடகத்தை நடத்திட்டு இருக்கார். மேகதாட்டு அணை வந்து கட்டவே முடியாது. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம், ஏன் கட்ட முடியாது? கட்டுமான பொருட்கள் தமிழ்நாட்டு வழியாக தான் கொண்டுட்டு போயாகணும். மற்ற பகுதி பூரா வனம், ரிசர்வ் ஃபாரஸ்ட், சேமநலக்காடுகள். ஆக அந்த காட்டுக்குள்ளே பாதை அமைக்க முடியாது. வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் பெரிய அளவில் சுற்றுச்சூழல் வந்து வெகுவாக கெடும். ஏற்கனவே சுற்றுச்சூழல் கெட்டு போயிட்டு இப்போ பூமி வந்து சூடாயிட்டுது, கொதிநிலைக்கு போயிட்டுருக்குது. இந்த நிலைமையில் அது கட்டுற கொடுத்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,250 ஏக்கர் வந்து பாழ்பட்டு போகும். வனம் ஒரு அடர்ந்த காடு. அங்கே அந்த யானையினுடைய வலசப்பாதை இருக்குது, அதில் சிக்கல் வரும், யானைகள் இடம்பெயர்ந்து போகும். அதே மாதிரி புலிகள் வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அரிய வகை அணில்கள், மீன்கள்லாம் இருக்குது. ஒரு சில பழங்குடி மக்கள் வாழக்கூடிய கிராமங்கள் இருக்குது, அவங்க இடம்பெயரணும். இப்படி பலதரப்பட்ட சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு தேவை 4.5 TMC, 4.25 TMC. பெங்களூர் குடிநீருக்கு அது வந்து 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனதில் 14.25 TMC எடுத்து கர்நாடக தொழிலுக்கு 10, பெங்களூர் குடிநீருக்கு 4.25, அதுக்கு தான் நாங்கள் அணை கட்டுறோம்னு சொல்கிறாங்க. ரைட்டு, 4.25 TMCக்கு 67 TMC கொள்ளளவு கொண்டு அணை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? 9,000 கோடியில். அதில் மின்சாரம் எடுக்க போகிறாங்க 400 மெகாவாட்டு. தேவைப்பட்டால் அங்கேருந்து மாசனத்தை கொண்டுட்டு போவாங்க கொழா போட்டு. நீங்கள் ஏற்கனவே வந்து அப்போ எப்போ திறக்கிறாங்க அவங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையுங்கிற அடிப்படையில் தேக்குறாங்க, விடுறாங்க. வடிகாலை வச்சு தான் விடுறாங்களா வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இந்த 38 ஆண்டுகளில் திறந்ததே கிடையாது. இன்றைக்கி இந்த அணை கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போ மின்சாரம் தேவையோ அப்போ தான் திறந்து விட்டு மின்சாரம் எடுத்துக்கிட்டு தான் விடுவாங்க. பாசன தேவையை முன்னிறுத்தி திறக்கவே மாட்டாங்க. அதனால் டெல்டா மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை பாலைவனமாகும். குடிநீர் சென்னையே பாதிக்கும். வீராணம் ஏரிக்கு வந்து சென்னைக்கு வருதல்ல, சென்னையும் பாதிக்கும். ஐயா, இன்னொரு பக்கம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நெருங்க போகுது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இடதுசாரிகள் வந்து குறிப்பா சிபிஐ நாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து தனித்து நிற்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஜி.கே. வாசனும் அப்படிதான் அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்க என்டிஏ கூட்டணியில வெளியில வந்துட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்க போறோம் அப்படின்னு. இப்ப உங்க அமைப்பு விவசாயிகள் தரப்பினர் இருந்து பார்க்கும்போது இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனா தங்களுக்கான எல்லா விடயங்களையும் செய்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பயிர்க்கடன் தள்ளுபடி பார்த்தோம் அப்படின்னா முழுமையா நம்ம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவங்க வந்து தள்ளுபடி பண்ணல. இது வந்து ஒரு குறைபாடாவே இருக்கு. நீங்க பேரணி நடத்தினீங்க, இது நடைப்பயணம் போனீங்க, நிறைய நடந்தது. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல்ல எந்த கட்சிக்கு வந்து ஆதரவு அளிப்பீங்க, இல்ல என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க? உள்ளாட்சி பற்றி இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எந்த கட்சிக்கு புரிதல் இல்லை. திருத்தங்களுக்கு பிறகு தேர்தலை நடத்தினால் மட்டுமே உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தினா அந்த உள்ளாட்சி உருப்படி இல்லாத ஆட்சியாக தான் இருக்கும். என்னன்னா தேர்தல் தள்ளி போகுதில்ல, சில நேரங்களில் வருஷ கணக்கில் தள்ளி போடுறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டியதானே. ஒரு பதவி விலகுகின்ற ஒரு குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம்தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தா தேர்தல் தள்ளி போகுமா? வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க, பஞ்சாயத்து ராஜ்னு பேர் வச்சு 1959 அறிமுகப்படுத்துகிறாங்க. அங்கே ராஜஸ்தானில் அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது 3 அடுக்கு முறையிலான ஒரு அமைப்பு. அப்போது உள்ளாட்சிக்கிட்ட ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை போன்ற துறைகள்லாம் இருந்தது. நீங்கள் ஒரு பள்ளி ஆசிரியரை நீக்கக்கூடிய அதிகாரம் ஊராட்சி ஒன்றிய குழுவுக்கு இருந்தது, அப்போ இருந்தது. அதனால் ஒரு ஊரில் ஒரு பள்ளினா அந்த பள்ளியில் வந்து ஆசிரியர் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறாரா இல்லையாங்கிறத அந்த சிற்றூராட்சி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் தலைவர்கள்லாம் கண்காணிப்பாங்க. கண்காணித்து அந்த ஒன்றிய குழு கூட்டம் நடக்குதில்ல, போய் சொல்லுவாங்க எங்கள் பள்ளியில் வந்து நிர்வாகம் சரியில்லை, அது சரியில்லை சரியில்லை, உடனே நடவடிக்கை இருக்கும். சரியாக நடந்துகிட்டு இருந்து நானெல்லாம் அந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தான் படித்தேன். இன்னைக்கு வந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய பொண்ணுகள்லாம், என்னுடைய பேரம்பேத்தியெல்லாம் அதில் இல்லை தனியார் பள்ளிகளில். காரணம் வந்து
இந்த அதிகாரத்தை பூரா மடமாற்றி விட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு. ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை, அந்த துறைகளெல்லாம் மீண்டும் வந்து உள்ளாட்சிக்கிட்ட ஒப்படைச்சு பின்னாடி தான் தேர்தல் நடத்தணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அதிகாரங்கள் டெல்லியில் குவிந்து கிடக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், சுயாட்சி அப்படின்னாங்கல்ல. ரைட்டு. நீங்கள் எதுக்கு உள்ளாட்சிட்டு இருக்கிறத வந்து பறிச்சிங்க? சொல்லுவதொன்று செய்வதொன்று. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறதொன்று செய்கிறதொன்று. இப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்டவங்க ஆட்சியிலிருந்து எப்படி இருக்கு? உள்ளாட்சி உருப்படி இல்லாத தானே பல வருடங்களா பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி போன்ற அந்த கிராமங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்காம இருந்துச்சு. இவங்க வந்து வந்த பிறகுதான் உடனடியா அந்த தேர்தல்லாம் நடத்தினாங்க. அந்த மாதிரி வரலாறுகள்லாம் திமுக இருக்கு. நீங்க வரலாறு இருக்குது, அது வேற, அது வரலாறு அது வேற. அது வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து செஞ்சதனுடைய விளைவு. என்னை பொறுத்தளவில் யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் நமது ஊர்கள், அனைத்து மக்களும் என்னுடைய உடன்பிறப்புகள். இதுதான் நம்முடைய பண்பாடு. இதில் வந்து மத அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் பிரிக்கிறதுங்கிறது வந்து கூடவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சிகளில் கொள்கை முடிவு எடுக்கிறாங்களா? கொள்கை முடிவு எடுப்பதில்லை. நாடாளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை. ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் லா மேக்கிங் எல்லாம் கிடையாது, லெஜிஸ்லேஷன்லாம் கிடையாது, இம்ப்ளிமெண்டேஷன் தான். நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை. ஆகவே இவற்றிற்கான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு, குறுக்கீடு, சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பொறுப்பு முதல் மாநகராட்சி மேயர் பதவி வரை சுயேட்சை சின்னங்களை கொண்டே நடத்தப்பட வேண்டும். கட்சியினுடைய தலையீடு, குறுக்கீடு, சின்ன ஒதுக்கீடு கூடவே கூடாது. அடுத்து இதெல்லாம் சுமால் யூனிட்ஸு, சிறிய அளவு. நேரடி மக்களாட்சி கொண்டு வாங்க. ரைட் டு இனிஷியேட்டிவ், ரைட் டு ரெஃபரண்டம், ரைட் டு ரீகால், மக்கள் துவக்கம், மக்கள் இயக்கம், மக்கள் மீள்புரிமை கொண்டுட்டு வாங்க. இப்படிப்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்த பின்னாடி தேர்தல் நடத்தினா தான் உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து 3 அடுக்கு முறையிலான ஒரு அமைப்பு. எப்படின்னா, கீழே வந்து சிற்றூராட்சி, பேரூராட்சி. அந்த சிற்றூராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் தான் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள். அவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, இல்லை மக்களாக தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களும் நகரமன்ற தலைவர்களும் தான் மாவட்ட அமைப்பில் இருப்பாங்க. அந்த 3 அடுக்கு இருந்தது அன்றைக்கி. அதுக்கு தலைவரை வந்து பதவி எக்ஸ் ஆஃபீஸியோ, மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதுக்கு தலைவர். இப்படிப்பட்ட முறை தான் காமராஜர் காலத்தில் ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பேரூராட்சிக்கு சிற்றூராட்சிக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு சம்மந்தமே கிடையாது. பேரூராட்சி தனியாக அங்கே ஒரு இடத்துல இருக்குது, சம்மந்தம் இல்லாத. இந்த சிற்றூராட்சியில் தான் 5000 ஓட்டுக்கு ஒருத்தர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உறுப்பினர். அந்த மாவட்ட அமைப்பு இருக்குல்லைங்க, அதுக்கு 50,000 ஓட்டுக்கு உறுப்பினர். எல்லாம் அரசியல் கட்சிகளுடைய சின்னம் கொடுத்தா தேர்தல் நடத்துகிறாங்க. அப்புறம் அந்த மாவட்ட அமைப்பு இருக்குல்லைங்க, மாவட்ட அமைப்பில் பேரூராட்சிக்கு இடம் கிடையாது, நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு இடம் கிடையாது. அது எப்படி மாவட்ட அமைப்பு வரும்? ஒரு மாவட்ட அமைப்புனா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றூராட்சி, பேரூராட்சி எல்லாம் இடம் பெறணுமில்ல? இல்லை. இப்படி வந்து ஆட்டை அடித்து கசாப்பு கடையில் கூறு போடுவாங்கள்ல, தலைக்கறி, கொத்துக்கறி, குடல் கறி, இப்படின்னு எலும்பு கறி, இந்த மாதிரி ஆட்டடிச்சு கூறு போடுற மாதிரி குப்பமேடு ஆக்கிட்டாங்க உள்ளாட்சியை. அது மீண்டும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அன்றைக்கி ஒரு தப்பு பண்ணாங்க 1959. கலெக்டர் வந்து தலைவராக இருக்கக்கூடாது. நீங்கள் நகரமன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அவங்க தான் மாவட்ட தலைவர், ஜில்லா பரிஷத் தலைவர். எப்படி முதலமைச்சரின் கீழ் வந்து அரசு செயல்படுதோ அந்த மாதிரி அந்த மாவட்டம் வந்து அவங்களுக்கு கீழே தான் செயல்படணும். அவங்களுக்கு கீழே தான் கலெக்டர் இருக்கணும். சரி, இப்போது தமிழ் எந்த அளவில் இருக்குதுன்னு பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்கு தமிழாக்கம் என்ன? மாவட்ட ஆட்சியர். அது எப்படி மாவட்ட ஆட்சியர்? டிஸ்ட்ரிக்ட்னா என்ன? மாவட்டம். கலெக்டர்னா ஆட்சியர் தானே. அது எப்படி ஆட்சியராக? என்ன தமிழாக்கம் பண்ணுறீங்க? ஆங்கிலேய அந்த காலத்தில் வந்து அந்த மாவட்ட அளவில் வரி வசூல் பண்ணுறதுக்கு அன்றைக்கி நிலவரி தான் பிரதான வரி. அதை வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நிலவரி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தார். அவர் பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கலெக்டர் மாவட்ட வரி வசூலர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா தமிழாக்கம் மாவட்ட வரி வசூலர். அது எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகும்? தமிழ் எப்படி இருக்குது பாருங்க.
வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எப்படி இருக்கும்? ஒன்று இதை மாற்றுங்களா, அவனை அதை மாற்றுங்க. அந்த மாதிரி ஜில்லா பரிஷத் தலைவர் தான் முதலமைச்சர் மாதிரி இருக்கணும், அந்த கலெக்டர் வந்து அவர் கீழே இருக்கணும். அந்த முறை அன்றைக்கி அவர் தப்பு பண்ணாங்க. இப்படியெல்லாம் சில திருத்தங்களை கொண்டு வந்து தேர்தல் நடத்தினா மட்டும்தான் உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் தேர்தல் நடத்தினா அது நடத்தாதே இருக்கிற உள்ளாட்சி களைச்சிட்டு போயிடலாம். சரிங்க ஐயா, பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி.